சென்னை மயிலாப்பூரில் உள்ள ராமகிருஷ்ணா மடத்தில் பாரதியாரை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட சக்திதாசன் என்ற ஆவணப்படம் வெளியிடப்பட்டது. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் ஆன்மீக பயணத்தை விவரிக்கும் வகையில் சக்திதாசன் என்ற ஆவணப்படம் உருவாக்கப்பட்டுள்ளது. தனது பல பாடல்களில் பராசக்தி குறித்து பாரதியார் எழுதியுள்ளார். பாரதியாருக்கு பராசக்தி மீது உள்ள பக்தியின் அடிப்படையில் இந்த ஆவணப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது. உஷா ராஜேஸ்வரி இயக்கியுள்ள இந்த 70 நிமிட ஆவணப்படத்தை சௌந்தர்யா சுகுமார் தயாரித்துள்ளார். பாரதியின் எள்ளுப்பேரன் நிரஞ்சன் பாரதி இப்படத்திற்கு வசனம் எழுதியுள்ளார். கார்த்திக் கோபிநாத் என்பவர் பாரதியாராக நடித்துள்ளார். இந்த ஆவணப்படம் ஒரு புது முயற்சி. முதன்முறையாக பாரதியாருடைய ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு புதுமையான முயற்சி அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு பாரதியை ஒரு சுதந்திர போராட்ட வீரரா, ஒரு எழுச்சிமிக்க ஒரு கவிஞரா, பத்திரிகையாளரா மட்டும்தான் தெரியும். அவருடைய சில பிரபலமான கவிதைகள் மட்டும்தான் தெரியும். ஆனால் அதையும் தாண்டி பாரதிக்கு இன்னொரு முகம் உண்டு என்பதை எல்லா தரப்புக்கும் புரிகின்ற வகையில் எளிமையான முறையில் கொஞ்சம் மசாலா கலந்து ஒரு வறண்ட டாக்குமெண்ட்ரியாக இல்லாமல் பாட்டு அப்புறம் டான்ஸு எல்லாமே இந்த ஆவணப்படத்தில் இருக்குது. இது எல்லோருக்குமானது. அதனால் எல்லோருமே இந்த படத்தை யூடியூப்பில் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு ரொம்ப பணிவன்போடு கேட்டுக்கிறேன். அதுவும் பாரதியார் மாதிரி ஒரு ரோல் பண்ணோம் அப்படின்னா சாயஜி ஷிண்டே அவர்கள் பண்ணியிருக்காரு. இங்கே பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாரதி இருக்கார். இப்போ உங்களுக்குள்ளே ஒரு பாரதி இருப்பார், எனக்குள்ளே ஒரு பாரதி இருப்பார், எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாரதி இருப்பார். ஸோ அந்த பாரதியாரை நீ கொண்டு வா. உனக்கு மனசில் என்ன தோணுதோ, உனக்கு பாரதியார் கூட என்ன கனெக்ட் இருக்கோ அதை நீ எஸ்டாப்ளிஷ் பண்ண அப்படின்னு எனக்கு சொல்லப்பட்டது. ஸோ எனக்கு அது கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு ஈஸிங் திங்ஸ் மாதிரி இருந்தது. ஸோ இட் வாஸ் கைண்ட் ஆஃப் ஸ்மூத் ஃபார் மீ. அப்புறம் விஷயங்களை உள்வாங்கி நம்ம பண்ணும்போது எல்லாமே ஒரு புது புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. டெஃபினெட்லி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அண்ட் காலம், நேரம், அதே மாதிரி கடவுளோட அருளும் இதில் இருந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி டைரக்டர் சொல்லியிருப்பாங்க, பயங்கரமான வெயில் அடிக்கும், அந்த பாறையில் தான் என்னை கொண்டு போய் உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அது எப்படா உட்காரலாம் அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கு ஒரு சின்ன ட்ரிசில் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது, பச்சை பசேலில் இருந்தது. ஸோ எவ்ரி திங் வாஸ் லேட் அவுட். தேர் வாஸ் சம் ஃபோர்ஸ் அபவர்ஸ் நம்மளை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இல்லைனா இது இவ்வளோ ஒரு சீம்லெஸ்ஸாக போயிருக்காது அப்படிங்கிற என்னோட நம்பிக்கை. ஸோ தி எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் கிரேட், சரியல் அப்படின்னு தான் சொல்லணும்.